நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு உருளைக்கிழங்கு வீடு. நீங்கள் ஒரு ஃபுட்டியா, அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா அப்படின்னா நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். அப்புறம் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த கதைக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதை சுவாரஸ்யமாக இருக்கும், முழுசாக பாருங்கண்ணே. ராமசாமி கல்பனாவுக்கு 3 ஆம்பளை பசங்க. 3 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் 3 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 3 பேரோட மனைவிங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துமைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இந்த கல்பனாவுக்கு ஒரே தலைவலியாக தான் இருக்கும். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு சண்டை போடாமல் இருக்கிறீங்களா? தினம் தினம் பஞ்சாயத்து பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்குது. உங்களை வச்சுக்கிட்டு என்னால் முடியலைம்மா அப்படின்ட்டு இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனாலும் அவங்க 3 பேரும் கேட்குறதாவே இல்லை. அதுலேயும் இந்த 3 பேர்த்துக்கு ஏன் சண்டை வருதுன்னா, சாப்பிட்ற விஷயம், சமைக்கிற விஷயம், இந்த ரெண்டே ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ இதை செஞ்சுருக்கிறியா, எனக்கு இதை பிடிக்கவே பிடிக்காது, இதை எதுக்கு சமைச்சிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக ஆகவே ஆகாது, நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், உனக்கு பிடிச்சதையே செய்றி அப்படின்னு இன்னொரு ராகம் இருக்குதே, அது நீங்கள் 2 பேரும் அவங்களுக்கு இஷ்டமோ அதை மட்டும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்க, என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்களேன்ட்டு அப்படி ஒரு ஆள். இப்படி இருந்தால் எப்படி? 3 பேரும் பேசி வச்சு சமைங்க, அப்படி சாப்பிட்டுக்கலாம், ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிக்கலாம் அப்படின்னும் அவங்க அத்தை சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனாலும் தினமும் எனக்கு பிடிச்சது தான் இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படி தான் இருக்க முடியும்? சண்டைக்குள்ளேயே மாற்றி மாற்றி முட்டிகிட்ருக்குறாங்க. அன்னைக்கு இவங்க 3 பேர்த்துக்கும் நடந்த சண்டையை இந்த கல்பனா சமாதானம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது வீட்டுக்கு வெளியில் யாரோ கூப்பிடுறாங்க. வீட்டில் யாராச்சும் இருக்கிறீங்களாம்மா? எனக்கு ரொம்ப பசிக்குது, மயக்கம் வர்ற மாதிரியே இருக்குது, கொஞ்சமாக ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்களேன். ஏம்மா யாராச்சும் இருந்தால் வாங்கலேன், எனக்கு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா போதும் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த கல்பனா, இருங்க இருங்க, நீங்கள் சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, வெளியில் பாரு சாப்பாடே இல்லாமல் கஷ்டத்தில் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, என்னத்தை சொல்கிறது, இதெல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு புத்தி வராதில்ல, இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க பின்னாடியே மருமக சுஜியும் பின்னாடியே வர்றாங்க. சுஜி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாம்மா, போம்மா, பாவம் வயசானவங்க பசியில் எப்படி துடிச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சுஜியும் போயிட்டு தட்டில் சாப்பாடு, குழம்பு, கூட்டுன்னு எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து, இந்தாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறா. நன்றிம்மா, ரொம்ப நன்றி, நல்லதாக போச்சு, எங்கேயுமே எனக்கு யாரும் சாப்பாடு தரவே இல்லை, மயங்கி விழுந்திருப்பேன், நல்ல வேலை நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, ரொம்ப புண்ணியமாக போகும், நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறா சுஜி. நல்லா இருக்கே சாப்பாடு, யார் சமைச்சது? ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, சூப்பர்மா சூப்பரு, சமைச்ச கைக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, சரி சரி சாப்பிட்டு முடிக்கிறேன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. என்னம்மா அதுக்குள்ளேயும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இன்னும் ஏதாச்சும் வேணும்னா கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க கல்பனா. இல்லைம்மா, போதும் போதும், வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு, அருமையான சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? ஊன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, பாவம் நீங்கள் தான் எல்லாரையும் சமாதானம் செய்கிற மாதிரியும் எனக்கு தோணுது, அது நிஜந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நீங்கள் சரியாக சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன உங்களை நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லையே, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் ஒன்று விடாமல் உங்களுக்கு மட்டும் தெரியுதே, ஒன்றும் புரியல, குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கல்பனா. அதுவா, எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியுமே. இப்போ பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உருவத்தை மாற்றிட்டு அம்மன் மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஆஹா, கடவுளே நேரில் வந்திருக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி, நீங்கள் தான் வந்திருக்கிறதா? அம்மனை பார்த்து கையெடுத்து கும்பிடு, பாரு பாரு அம்மன் பாரு, நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாங்க.
ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்ததே கிடையாது. ஆனா, எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்குது. எப்பவும் நம்ம மனசு நல்ல மனசா இருக்கும் பொழுது, நம்மள தேடி எல்லா நல்ல விஷயங்களும் வரும். அம்மன் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் ஏன் அவங்க 2 பேத்தையும் கூப்பிடு போ சுஜி, போ போ அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. மொத்தம் 3 மருமகள்களும் நின்னுட்டு ஆஹா! சாமி வந்திருக்கிறாங்களே! சூப்பர். சாமி சாமி எனக்கு இது தாங்க, எனக்கு இது தாங்க, எனக்கு அது தாங்கன்னு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா கேட்குறாங்க. அட கடவுளே! இவளுங்க இப்பவும் நிறுத்த மாட்டாளுக போல இருக்குதே! கடவுளே நேர்ல வந்தாலும் கடவுள்ட்டயே என்னென்ன கேட்குறாளுக பாரு! 3 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? அது வேணும், இது வேணும்னு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. எனக்கே உங்கள சமாளிக்க முடியல. கடவுள் உங்கள அடிக்கடி பார்த்தாங்கன்னா, அவங்களே ஓடிடுவாங்க போல இருக்குது. இன்னைக்கே அதிசயமா வந்திருக்கிறாங்க. நமக்கு நடந்த அதிசயத்த நம்ம ரசிச்சு பார்க்கணும். 3 பேரும் இப்போ ஒண்ணும் பேசாம கையெடுத்து கும்பிடுங்க. சாமிய கவனிச்சு பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் கல்பனா, இருக்கட்டும். 3 பேரும் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே. அவங்களுக்கு என்ன கேட்க தோணுதோ எல்லாத்தையும் கேட்கட்டும். நானே இப்போ தானே வந்திருக்கிறேன். அவங்களுக்குன்னு ஆசைகள் எவ்வளோ இருக்கும். எல்லாத்தையும் கேளுங்கம்மா, கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. இல்ல சாமி இருக்கட்டும். உங்கள பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பாத்தியா கல்பனா, இப்போ 3 பேரோட மனசும் எப்படி பனி மாதிரி கரைஞ்சிடுச்சு. எப்பவும் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வீடு ஒழுகுதில்ல, அத நான் சரி செஞ்சு தரேன் அப்படின்ட்டு மாயாஜாலமான ரொம்ப சக்தி வாய்ந்த வித்தியாசமான உருளைக்கிழங்கு வீட்டை அமைச்சு தர்றாங்க. பார்த்தா வீடு முழுக்க உருளைக்கிழங்குகள். நல்லா குளிர்ச்சியா இருக்கு. கொஞ்சம் கூட வெயில் உள்ள வராது. மழை பெஞ்சாலும் மழை தண்ணி உள்ளேயே வராது. பார்க்கறதுக்கே இந்த உருளைக்கிழங்கு வீடு ரொம்ப அருமையா இருக்கு. ஆஹா! சூப்பர் அம்மன் சூப்பர். நீங்க நாங்க நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப சூப்பரான வீட்டை எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க இவங்க 4 பேரும். சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும். அதை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறீங்களோ, மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகும் உங்களோட செல்வங்கள். அதனால தான் சொல்றேன். இப்போ முன்னாடி விட நீங்க கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க. சண்டைகளை குறைச்சிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சிருக்குது. இன்னும் மேலும் மேலும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, பெரிய மாடி வீடெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆ சரி அம்மன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அம்மன் மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. இவங்க 4 பேரும் இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த எப்படி சொல்லாம இருப்பாங்க? உடனே அவங்க 4 பேருக்கும், அதாவது அவங்களோட கணவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் வேக வேகமா வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேயும் எல்லாரும் குடும்பத்தோட அவங்களோட உருளைக்கிழங்கு வீட்டை பார்த்து ரசிக்கிறாங்க. பிரமிச்சு போயிட்டாங்க. சரி சரி வாங்க உள்ள போய் பார்க்கலான்ட்டு வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்குறாங்க. ஆஹா! ஆஹா! அடடடடா! எந்த ஒரு இன்ஜினியராலயும் கூட இது மாதிரி ஒரு வீட்ட கட்டித்தரவே முடியாது. நமக்கு அந்த கடவுள் குடுத்த வீடு பொக்கிஷம் மாதிரி. இதுக்கப்புறம் நாம இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒற்றுமையோட எப்பவும் ஒத்துமையா இருந்தோம்னா, மாடி வீடே கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல. நம்ம இனிமே எப்பவும் சண்டையே போடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா, ஒற்றுமையா, பாசமா விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது. நல்ல வேலை. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களே! இத விட வேற என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க கல்பனா. சரி அத்தை, சரி அத்தை. நாங்க உங்க எல்லாருக்கும் சமைச்சு கொண்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே இவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அத விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வந்து அன்பா பரிமாறுறாங்க. கல்பனா என்னென்னலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு இப்போ எந்த ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்குதுல்ல, ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதனால இவங்களோட வீடு இப்போ உருளைக்கிழங்கு வீடு மாறி மொட்டை மாடி வீடா தயாராகிடுச்சு. இதையெல்லாம் பார்த்தோன்னையும் இவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் கனவா நனவான்னே தெரியல. நிஜமாலுமே கடவுள் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் இதுக்கப்புறமும் இதை விட இன்னும் பல மடங்கான ஒற்றுமையோடவும் நிம்மதி சந்தோஷத்தோட இருந்தோன்னா
எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதே வழியில் போயிட்டே இருக்கிறாங்க. இனிமையான வாழ்க்கையோட நிறைவாக இருக்கிறாங்க. இந்த கதையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிஜமாலுமே ஒத்துமை அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். ஏன்னா சண்டைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும், எல்லாருக்குள்ளேயும் அன்பு அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, மேலும் மேலும் உயர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும், உயர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. உங்களுக்கான எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வரும். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.